காவேரி விஜயோட சித்தியை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் விஜயோட சித்தி பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராதா போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என் வீட்டுக்கார் சொல்கிறதெல்லாம் போய்ங்க, அவர் விஜய் பழிவாங்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதனால் போலீஸ் விஜய் விட்டுறாங்க. இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி வேறு வழி இல்லாமல் திட்டினோன்னே வேறு வழி இல்லாமல் வாபஸும் வாங்கிடுறாரு அன்பரசு. அதனால் விஜயும் ரிலீஸ் ஆகிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி விஜய் உள்ளே வச்சு கூட இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியிலாவே விஜய் வான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என் பேச்சுக்கோ எனக்கும் காவேரிக்கோ எந்த தொலையாவது கொடுத்து அப்புறம் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு விடுறாரு. அடுத்து காவேரி தனியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயும் தாத்தாவும் காவேரி விடுறதுக்காக இந்த வண்டியில் கூட்டின்னு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பெல்லா பயங்கரமாக அழறாங்க. அடுத்து அவங்க மாமா சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து பெல்லாவும் அவங்க மாமாவும் இந்த மாதிரி ராகினியோட வீட்டில் போய் தங்குறாங்க, பசுபதி ராகினி வீட்டில். அடுத்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பசுபதி ராகினி இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி அன்பரசு பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல, அன்பு இப்படி பண்ணிட்டானே, அவங்க பொண்டாட்டி வேறு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. எப்பவும் போல் அஜய், நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கூட கண்ட்ரோல் உங்களால் வச்சுக்க முடியலையா அப்படி சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க ராகினி. இதுக்கப்புறம் நம்ம சேர்றது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ப்ளீஸ் ராகினி, என்னை இப்படிலாம் யோசிக்காத ராகினி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு அஜய். இங்கே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கும்போது இங்கே காவேரி லேட்டாக வர்றதெல்லாம் அவங்க அம்மா செம்மையாக திட்டுறாங்க. அடுத்து காவேரி ரொம்ப சமாதானப்படுத்தி உள்ளே போகிறாங்க. இங்கே விஜய் மனசு கஷ்டப்பட்டே பிரிஞ்சிருக்காரு. இந்த நிலமையில கூட காவேரி கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது தாத்தா, என்னால் இருக்க முடியல சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு. கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் நீயும் காவேரி ஒன்றா சேருவீங்க. இப்போ தான் வெண்ணிலா நம்ம வீட்டை விட்டு அமுச்சிட்டோம்ல, இதை நான் சொல்லி எப்படியாவது உங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்க்க பார்க்குறேன், நான் சாரதா கிட்ட பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாரு நம்ம தாத்தா. இங்கே காவேரி நடந்த பிரச்சனையெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க. விஜய் கால் பண்ணி தூங்கிட்டியா காவேரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. இல்லைங்கன்றாங்க. இங்கே பார் காவேரி, எதை பற்றி யோசிக்காமல் தூங்கு காவேரி, ப்ளீஸ் காவேரி, நீ எதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு கூட தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி, எப்படி இருக்க, குட்டி பாப்பா பத்திரம் காவேரின்றாரு. சரிங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, பாப்பா நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இங்கே காவேரி நினச்சி அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது வக்கீலை பார்த்து உடனே டைவர்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி ஒரு திட்டம் போடுறாரு. அதன்படி பசுபதி ராகினி போய் பேசுகிறாங்க வெண்ணிலா கிட்ட. இங்கே பாரு வெண்ணிலா, நாங்கள் சொல்கிற மாதிரி நீ கேட்டீங்கன்னா நீ விஜய் கூட ஒன்று செய்யலான்றாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னோன்னே, விஜய் மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் கொடு, இந்த மாதிரி விஜய் உன்னை காதலிச்சது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட ரொம்ப தவறாக உன்னை நடத்தினார், நீயும் அவரும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் விஜய் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இது வரைக்கும் விஜய் எங்களை லவ் பண்ணியிருக்காரு, நானும் அவர் எவ்வளோ நேரத்தில் தனியாக இருந்திருக்கோம், ஆனால் அவர் என்னை தப்பான நோக்கத்தோடு ஒரு நிமிஷம் கூட தொட்டது கிடையாது, இப்படிப்பட்ட மனுஷனை இப்படிப்பட்ட கேவலமாக படுத்துறீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு, ஏற்கனவே நான் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கே மனசு வருத்தமாக இருக்கேன், இதில் வேறு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே பார், நீ அப்படிலாம் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸ் விஜய் மேலே ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாகவே விஜய் நீங்கள் ஒன்றா சேர்ந்துடலாம், அப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்றா சேர்க்கறது காவேரியால் கூட தடுக்க முடியாது, காவலி இதை நம்பிடுவா அப்படின்னோடனே, இது நடக்கவே நடக்காது, நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், எக்காரணம் கொண்டும் விஜய் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி கேவலமாக ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன், ஏற்கனவே விஜய் என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு, நான் இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக என்னை வெறுத்துருவார், அதுக்கப்புறம் விஜய் நான் மூஞ்சில் கூட முடிக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க. இங்கே பார், நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும், அப்படி செய்யலைன்னு நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. என்ன மிரட்டுறீங்களா? ஆமாம் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க.